அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் க்ரூடாயிலோட டெய்லி அப்டேட் பார்ப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன்றுக்கு கிடைக்கும். சரி, நம்ம அப்டேட்டுக்கு போவோம். ஓகே, இன்றைக்கி க்ரூடாயிலோட 50 மினிட்ஸ் கேண்டல்ஸ்டிக் ஓப்பன் பண்ணிட்டேன். நமக்கு பையிங் எங்கே இருக்குது, செல்லிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு செல்லிங் சைடில் ப்ரெஷர் அதிகமாக கிடச்சிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போது நமக்கு ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கு கிட்ட பையிங் நமக்கு பையிங் சிக்னல் கிடச்சி அது கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ நம்ம நான் காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே வீடியோ போட்டிருக்கணும். நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால நான் போட முடியல, மன்னிச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பையிங் சிக்னல் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பையிங் எடுக்கலாம்னு கேட்டோம்னா இல்லை, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ நம்ம ஒரு 4331க்கு மேலே போச்சுன்னா வேணால் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு பையிங் எடுப்போம். ஸோ ஆல்ரெடி இப்போ பை எடுக்கலாம், சான்சஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா MACD ஆல்ரெடி முன்னாடியே பையிங் கொடுத்துருச்சு. ADXும் கரெக்டான பையிங் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. அது கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. சூப்பர் 10ம் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அதாவது 4010 இல்லைன்னா 4015 4010 to 4015 ஒரு பையிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ முன்னாடியே நம்ம எடுத்துருக்கணும். சரி, ஓகே. அடுத்து நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்தது 4030க்கு நம்ம ஒரு பையிங் 32க்கு மேலே ஒரு பையிங் சான்சஸ் பார்ப்போம். 4030க்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் 4036க்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் பையிங் சான்சஸ் பார்ப்போம். ஓகே, இதே செல் நம்ம எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லு பார்த்திங்கன்னா 86க்கு கீழே நம்ம செல்லு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 86ங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு அந்த டைமில் ADX நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 75 அதுக்கு கீழே தான் நம்ம சரியான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கொடுக்க முடியும் செல்லிங்க்கு. ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ நாம் பை எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 5 மினிட்ஸ் கேண்டலோட சூப்பர் 10 இண்டிகேட் எடுத்துட்டோம். 5 மினிட்ஸ் கேண்டலோட லோ சொல்லியிருந்தோம், அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் கீழே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ 10,900 இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மன்னிச்சுங்க 4009 இருக்குது. ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா 4007 4006 இந்த ரேஞ்சில் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகே, இப்போ 4030 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, பிரேக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு கன்ஃபார்மாக ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, நம்ம எடுக்கலாம். இப்போ ஏன்னா நான் முன்னாடியே கன்ஃபர்மேஷன் கொடுத்தது, இப்போ ஆல்ரெடி நம்ம டார்கெட் 30 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ண சொல்கிறேன். நான் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ண சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 4008 9 10 to 15லேயே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மிஸ் பண்ணியிருக்கோன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி வந்துருச்சு. இங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். இங்கே எடுக்கலாம். அது ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டுச்சுன்னா, அந்த 34க்கு மேலே கொஞ்சம் பிரேக் பண்ணி போகும்போது அப்போ நம்ம தாராளமாக ஒரு பை எடுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக சொல்கிறது. ஓகே, ஸோ பார்ப்போம். இன்றைக்கி பையிங் சிக்னல் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம 4034க்கு மேலே நம்ம பையிங் எடுப்போம். 4034க்கு மேலே பையிங் எடுப்போம். ஓகே, அதை வெயிட் பண்ணுவோம். செல் பார்த்திங்கன்னா 4080க்கு கீழே நம்ம செல் எடுப்போம்.
4080க்கு கீழே போச்சுன்னா வேணால் நம்ம வந்து ஒரு செல் எடுப்போம். அப்போ செல் எடுக்கும்போது மறக்காமல் ஏடிஎக்ஸும் எம்எஸ்சிடியும் கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அப்போது அதுவும் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து செல்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு செல்லுன்னு அர்த்தம். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கால் எடுக்கணும். அதுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் 80 டச் பண்ணிட்டா கூட அந்த டைமில் 80 டச் பண்ணும்போது நமக்கு 80க்கு கீழே வந்தாலும் சரி, 80 டச் பண்ணாலும் சரி, அந்த ஏடிஎக்ஸும் எம்ஏசிடியும் என்ன ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போ வந்து பை எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது இது 4 பாயிண்டில் நிற்கிது. இப்போது ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து எம்எஸ்சிடியும் வந்து நமக்கு ஆல்ரெடி ஓவர் டச் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்த்துட்டு அதுக்கு பிரேக் எடுத்துச்சு அப்படின்னா 4030 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ஒரு 34-36 வந்து நம்ம வந்து பை எடுக்கலாம். அது வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு செல்லிங்கும் அதே மாதிரி தான் 80 கீழே வரும்போது நம்ம வெயிட் பண்ணி செல்லிங் எடுப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அது பர்ஃபார்மன்ஸு நல்லாவே கிடச்சிருந்துச்சி நேற்று. நம்ம வந்து நேற்று ஓகே, நேற்று வந்து நம்ம 4030க்கு மேலே போச்சுன்னா பை எடுக்க சொல்லியிருந்தோம். அப்போது வந்து நமக்கு ஏடிஎக்ஸ் லைனும் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று நம்ம கால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 30க்கு மேலே போகும்போது தான் நமக்கு எப்போ கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நமக்கு. ஸோ நமக்கு வந்து கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் கால் எங்கே கிடச்சிதுன்னா 45லேருந்து 38லேருந்து 45க்குள்ளே வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு பையிங் சிக்னல் கிடச்சிது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 65 வரையும் போச்சு. 93 வரையும் போச்சு நேற்று, 93. ஸோ நமக்கு வந்து இடையில வந்து நம்மளுடைய இப்போ 38லேருந்து 45க்குள்ளே பையிங் சிக்னல் கிடைக்கும்போது நமக்கு சூப்பர் ட்ரெண்டோட 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்டோட நம்ம லோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30க்கு மேலே போகும்போது பை எடுக்க சொல்லியிருந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 38லேருந்து 45க்குள்ளே வந்து நமக்கு பையிங் சிக்னல் கிடச்சிது, கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. 38லேருந்து 45க்குள்ளே நம்ம இப்போ 40லேயே எடுத்திருந்தா கூட, இப்போ 40-45 இதில் எடுத்திருந்தா கூட அது 4090க்கு மேலே வரையும் போச்சு. ஹை பார்த்திங்கன்னா அந்த டைமில் நமக்கு 70 வரையும் போச்சு. ஸோ அதை கொஞ்சம் நான் சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்லேயே. ஆனால் அது மறுபடியும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அந்த டைமில் எங்கே வச்சுருந்தோம், 5 மினிட்ஸோட லோவில் கொஞ்சம் தள்ளி 2 பாயிண்ட் தள்ளி வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவில் 2 பாயிண்ட் தள்ளி வைக்க சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு வந்து பையிங் சிக்னல் எடுத்துருப்போம். ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 25லேருந்து கீழே தள்ளி 24 இல்லை 23, 24 இல்லை 23 இந்த ரேஞ்சில் 24 to 22க்குள்ளே நம்ம ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கோம்.
ஓகே, இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணவே இல்லை. ஓகே, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 4090 வரையும் போயிடுச்சு. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 4100 வரையும் போச்சு. 4100 வரையும் போச்சு. நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 60 பாயிண்ட் டு 65 பாயிண்ட் கிட்டே நமக்கு கிடச்சது. நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 30%, அதாவது 30 பாயிண்ட் இல்லைன்னா 40 பாயிண்ட் நம்ம டார்கெட் சொல்லுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 50 பாயிண்ட்டு நேற்று வந்து டார்கெட் எடுத்துருக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது. அது என்னுடைய குரூப்பில் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து 90 கால் எடுக்க சொல்லியிருந்தேன். அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 90 பாயிண்ட்டுக்கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. அதில் வந்து நான் 60 பாயிண்ட்டு ப்ராஃபிட் எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 60 பாயிண்ட் எல்லாருமே ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் எடுத்திருந்தாங்க, நானும் எடுத்திருந்தேன். ஸோ நமக்கு வந்து நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 110 பாயிண்ட் வந்து நம்ம நேற்று ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஏன்னா இன்வென்ட்ரி டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அதுதான் அங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் ரொம்ப முக்கியமாக செலக்ட் பண்ணணும். ஸோ 90 நான் செல்லிங் எடுக்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா நேற்று 90 வந்து நண்பர்கள்ட்ட சொல்லியிருந்தேன். 90 வந்து செல் எடுக்க சொல்லியிருந்தேன். இங்கே ஆக்சுவலி நான் 90 செல் எடுக்க சொல்லும்போது செல் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து 21 வந்து அப்போ வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 பாயிண்ட் தள்ளி வச்சுருந்தேன். நான் 20 பாயிண்ட்னா 4110 வச்சுருந்தோம். 4110 வச்சுருந்தோம். ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எடுத்திருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி அந்த ட்ரேடு பண்ணியாச்சு. ஸோ இது செகண்ட் ட்ரேட் பண்ணும்போது 20 பாயிண்ட் மட்டும் ரிஸ்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 பாயிண்ட் ரிஸ்க் வச்சு நாங்கள் 90 செல் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து 110 கிட்டத்தட்ட வந்து 60 பாயிண்ட் நாங்கள் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அது என் குரூப் என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். சரி, நீங்களும் நேற்று நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் எந்த மாதிரி இப்போ நம்ம கொடுக்குறதெல்லாம் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அது மாதிரி பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது நம்மளால் முடிஞ்சதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு பையிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு. இன்னும் கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பிரேக் ஆச்சுன்னா, அடுத்த கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம 4034-35 அடுத்த கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக பை எடுக்கலாம். ஆல்ரெடி பையிங் சீனில் தான் இருக்குது. செல்லிங் பார்த்திங்கன்னா 80 கீழே வந்ததுக்கப்புறம் தான் செல் எடுக்க சொல்லிக்கிறேன். இப்போ செல் எடுக்காதீங்க. இப்போ ஏன்னா பை ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் பை பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மினிமம் 30 to 40 பாயிண்ட் டார்கெட்லேயே வந்து வெளியே வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த பையிங்ஸ் வந்து அது ஆல்ரெடி மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து 20 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. அதுதான், ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பையிங்ஸ்னால ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டோம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். அந்த 34-35 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணி அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு, இந்த லைனுக்கு 34க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பை எடுங்க. பை எடுத்தாலுமே 20 பாயிண்ட் மினிமம் டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ப்ராஃபிட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி பையிங் சிக்னல் வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். செல்லும் பார்த்திங்கன்னா 80க்கு கீழே போகும்போது மட்டும்தான் நீங்கள் செல் எடுக்கணும். அப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ADXும் MACD கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு செல் எடுங்க. ஓகே, நன்றி.